அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று உங்களை லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ஒரு அருமையான மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மனிதர்களில் பல வேறுபாடுகளை நம்ம பார்க்க முடியும். மொழியில் வேறுபாடு, நிறத்தில் வேறுபாடு, இனத்தில் வேறுபாடு, குணத்தில் வேறுபாடு, பண்புகளில் வேறுபாடுகளை பார்க்க முடியும். வேறுபாடுகள் நிறைந்தவர்கள் தான் மனிதர்கள். ஆனால் மனிதர்களுக்குள்ள பொதுவாக இருக்கிற பழக்கம் என்னென்னா, தன்னை போல ஒற்றுமையுள்ள ஒரு குணமோ நிறமோ பண்போ மொழியுள்ள மனிதர்கள்ட்ட தான் அதிகமாக பழகுவாங்க, குழுவாக இருப்பாங்க, நண்பர் கூட்டமாக மாறுவாங்க. ஒருவேளை அந்த சூழலில் வேறு யாராச்சும் வித்தியாசமாக இருக்காங்க, வேறுபாடுள்ள குணம் நிறைந்தவங்களாக இருக்காங்கன்னா அவங்கள எள்ளி நகையாடுவாங்க, அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போது நம்ம ஒரு கற்பனை கதை இது குறித்து பார்க்கலாம். ஒரு அழகான தோட்டம் இருந்துச்சு. அங்கே நிறைய நிறத்தில் பூக்கள் இருந்தது. அழகழகான பூக்கள் வாசனை வீசி அந்த தோட்டமே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே அந்த தோட்டத்தில் ஒரு ஓரமாக நிறைய கேக்டஸ் பிளான்ட்ஸ் வச்சுருந்தாங்க அழகுக்காண்டி. அந்த கற்றாழை செடிகளும் அங்கே இருந்தது. அப்போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு சூரியகாந்தி பூ சொல்லிச்சு, இந்த கற்றாழை செடி பார்க்க அழகாகவே இல்லைன்னு சொல்லிச்சு. அங்கே இருக்க டியூலிப் மலர் சொல்லிச்சு, இந்த கற்றாழை செடி முள்ளு முள்ளாக இருக்குதுன்னு சொல்லிச்சு. அங்கே இருக்க ரோஜா மலர் சொல்லிச்சு, இந்த கற்றாழை செடியோட இலைகள்லாம் குண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அங்கே இருக்கிற அல்லிப்பூ சொல்லிச்சு, இந்த கற்றாழை செடி வாசனையே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அங்கே இருக்கிற ஒரு மல்லிகைப்பூ சொல்லிச்சு, இது அழகாகவே இல்லை பார்க்கன்னு சொல்லிச்சு. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கற்றாழை செடி அமைதியாக இருந்தது. ஒரு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அடிச்சிச்சு. அந்த வெயிலோட சூடு தாங்க முடியாமல் எல்லா மலர்களும் வாடி வதங்கிடுச்சு. ஆனால் இந்த கற்றாழை செடி மட்டும் அப்படியே பார்க்க இன்னும் புதுசு மாதிரி ரொம்ப அழகாக ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. அதை பார்த்து மற்ற மலர்கள்லாம் கேட்டுச்சு, உன்னுடைய ரகசியம் என்ன அப்படின்னு. அப்போ இந்த கற்றாழை சொல்லிச்சு, என்னுடைய குண்டாக இருக்கிற இந்த இலைகள் நீர் சத்தை தேக்கி வச்சுருக்கோம், அதனால தான் நான் இவ்வளோ அழகாக இப்போ இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு தனித்துவம் இருக்கும். அதனால் யாரையும் நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது. அதற்கு பதிலாக அவங்களுக்குள்ளே இருக்கிற வேறுபாடுகளையும் தனித்துவங்களையும் நம்ம மதிக்கணும். நன்றி, வணக்கம்.